வணக்கம். நான் அம்ரிதா சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையம் அனைத்துமே கருத்தில் கொண்டு வரக்கூடிய அந்த ராஜினாமா செய்த தொகுதியில் மீண்டும் தேர்தல் கொண்டு வருவதற்குரிய அங்கீகாரத்தை ரத்து செய்யப்பட வேண்டும். இன்றைக்கு தங்களுடைய சுய லாபத்துக்காக மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்துவிட்டு மற்றொரு கட்சிக்கு அவர்களுடைய சுய லாபத்துக்காக சென்ற அனைவருக்குமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மக்களுடைய பணத்தை விரயம் செய்யக்கூடாது என்பதற்குரிய அங்கீகாரமாக இந்த சட்ட திருத்தத்தை முழுமைப்படுத்த வேண்டும். வரக்கூடிய அந்த 5 ஆண்டுகள் முழுமையாக அரசே பொறுப்பேற்று அந்த 5 தொகுதியை நடத்துவதற்கும் அல்லது நம்மளுடைய ஆளுநர் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் நியமனம் செய்வதற்குரிய அங்கீகாரத்தை அளிக்க வேண்டும். இனி வரக்கூடிய அந்த இடைத்தேர்தல் முழுமையாக இது மாதிரியான மக்களுடைய பணத்தை எடுத்து விரயம் செய்யக்கூடாது என்பதற்காகவும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஒருவர் ஒரு தொகுதியில் மட்டுமே நிற்பதற்குரிய அங்கீகாரத்தை முழுமைப்படுத்த வேண்டும். இது முழுமையாக வரக்கூடிய இளைய சமுதாயத்துக்கு ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்காட்டான ஒரு சட்ட திருத்தமாக இருக்க வேண்டும். உயர்நீதிமன்றம் நம்மளுடைய மக்களுடைய பதிவுகளை ஏற்றுக்கொண்டு மக்களுடைய நிலைமை இன்றைக்கு அதிகபட்சமான தமிழ்நாட்டினுடைய கடன் ஒவ்வொருவருடைய அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பாதித்து கொண்டிருக்கிறது. அதிகபட்சமான வரியை கட்டாயமாக செலுத்த வேண்டிய ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலை நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதிகப்படியான கடன் சுமை இருக்கும் காரணத்தினால் எந்த ஒரு நலத்திட்டத்தையும் மக்களுக்கு கொண்டு செல்ல முடியாத அளவுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு மிக கடினமான சூழ்நிலை இருக்கிறது. இதை அனைத்துமே கருத்தில் கொண்டு நம்மளுடைய உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் வரக்கூடிய அந்த ராஜினாமா செய்த அனைத்து தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும். இது ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பது மக்களின் எளிய மகளாக இங்கே வேண்டுகோளாக பதிவிடுகின்றேன். நன்றி மக்களே.